வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் தேசிய தலைவரை மையப்படுத்தி ஏதாவது ஒரு செய்தி வலுவடைவது என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம். ஒன்றில் இலங்கை நாடாளுமன்றத்தில் சிங்கள அரசியல்வாதிகள் தேசிய தலைவரை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிடுவார்கள். இல்லையென்றால் தேசிய தலைவர் இருக்கிறார் இல்லை என்கின்ற சர்ச்சை வலுவடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். இவைகள் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றன. தற்பொழுது இலங்கை நாடாளுமன்றத்தில் சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் வியப்பின் குறிக்குள் நம்மை கொண்டு செல்லக்கூடிய ஒரு களங்களாக இருக்கின்றன. ஜேவிபியை மையப்படுத்தி அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகளில் ஜேவிபி நடத்தி கொண்டிருந்த பல மக்கள் எதிரான களங்களை மையப்படுத்தியதை நான் நினைத்து பார்க்கின்ற பொழுது, தேசிய தலைவர் பல பள்ளிக்கூடங்களை கட்டியமைத்து தங்களுக்கான ஒரு களத்தை நிர்வாகத்தை உருவாக்கி அந்த நிர்வாகம் மக்கள் சார்ந்த நிர்வாகம் என்கின்ற களத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டு பயணித்த ஒரு பெரிய தலைவராக அவர் இருக்கிறார். ஆனால் ஜேவிபியின் முன்னோடிகள் என்ன கோணத்தில் பயணித்தார்கள் என்பதை இலங்கை வரலாறு பதிவு செய்யும் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கின்றார். அந்த பதிவு உண்மையிலே ஆச்சரியப்பட வைக்கிறது என்பதுதான் நிஜம். அதுபோல தேசிய தலைவரின் இருப்பை மையப்படுத்தி எழும்பியிருக்கக்கூடிய இருவேறு செய்திகள் இது தொடர்ச்சியாக பல காலங்களாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு அணியினர் இல்லை என்பதும் இன்னொரு அணியினர் இருக்கிறார் என்கின்ற கருத்துக்களை பதிவிடுவதும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றன. தேசிய தலைவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எதை நம்புவது எதை நாம் விடுவது என்கின்ற குழப்பத்தில் பயணிக்கக்கூடிய நிலைமைகளும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. தற்பொழுது சேரமான் வலையொலியில் ஒரு முதன்மையான ஒரு செய்தியை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அந்த செய்தி தேசிய தலைவரை மையப்படுத்திய செய்தி என்பதால் அது சார்ந்த சில விடயங்களை குறித்து நாம் ஆய்வு செய்வது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். பல காலகட்டங்களில் குறிப்பிட்ட ஒரு சில காலகட்டங்களில் சேரமான் தொலைக்காட்சியில் வருகின்ற பல செய்திகளில் தேசிய தலைவரின் இருப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்ட களங்களை நாம் பார்க்க முடிகின்றது. தொடர்ச்சியாக அவர்களுடைய பதிவுகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய அவர்கள் அனைத்து பதிவுகளிலுமே தேசிய தலைவரோடு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். தேசிய தலைவருடைய செயல்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது, நாங்கள் அதன் அடிப்படையில் தான் பயணிக்கிறோம் என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் முன்னிலைப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக அந்த பயணங்கள் வரையறுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவ்வப்போது ஏதாவது ஒரு செய்திகளை வெளியிடுவார்கள். அந்த செய்திகளுக்கு சார்ந்த விடயங்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அதன் பின்பு ஒரு அமைதி நிலை ஏற்பட்டுவிடும். தற்பொழுது கூட அவர்கள் அப்படித்தான் ஒரு செய்தியை பரப்பி இருக்கின்றார்கள் அல்லது ஒரு செய்தியை எடுத்து வைக்கின்றார்கள். அந்த செய்தி உலக தமிழர் ஒருங்கிணைப்பு சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது என்றும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் கூடிய விரைவில் தேசிய தலைவருடைய இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய சில ஆதாரங்களை வெளியிடுவதற்கான களங்களை எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் அந்த உலக தமிழ் ஒருங்கிணைப்பினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதாக சேரமான் தொலைக்காட்சியில் சிறப்பு செய்தி என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட அந்த காணொலியில் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது உண்மையாக இருக்குமா என்கின்ற கேள்வி பலர் மனதிலே எழும்பி இருக்கின்றன. அவ்வப்போது இதுபோன்ற செய்திகள் வருவதும் அதன் பின்பு ஒரு அமைதியான நிலை நீடிப்பதும் மீண்டும் அவர் இருக்கிறார் என்பதை மையப்படுத்திய தகவல்கள் வலுவடைவதும் அதை குறித்து ஒரு விவாதங்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுவதும் பின்பு மீண்டும் ஒரு அமைதி நிலை தொடர்வதும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விடயம். தற்பொழுதும் அதுபோன்ற ஒரு பரபரப்பு செய்தியாகத்தான் இந்த செய்தி எடுத்து வைக்கப்படுகின்றதா அல்லது உண்மையிலே தேசிய தலைவரை மையப்படுத்திய ஆதாரங்களை அவர்கள் வெளியிடுவதற்கான களங்களை எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்களா என்கின்ற கேள்விகளும் மனதிற்குள் எழும்புகின்றன. ஒரு பக்கத்தில் தேசிய தலைவர் இல்லை, நாங்கள் மெழுகுவர்த்தி கொளுத்துவதற்கு தயாராகிவிட்டோம் என்கின்ற விளம்பரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு புதுப்படம் வெளியிடப்படுவதற்கு முன்பு எப்படி விளம்பரம் செய்யப்படுமோ அதுபோன்று ஒரு விளம்பர களத்தோடு தேசிய தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்தப் போகிறோம் என்று
வியாபார நோக்கோடு ஒரு செயல்பாடை கட்டி அமைப்பதற்கான முயற்சிகளை ஒரு சிலர் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வந்த வண்ணமே இருக்கின்றன. அவர்களை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக இதற்கான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நாம் பார்க்க முடிகின்றது. தொடர்ச்சியாக அவைகள் பதிவாகி கொண்டு இருக்கின்றன. இந்த வேளையில்தான் சேரன்மான் தொலைக்காட்சியில் சேரன்மான் அவர்கள் தொகுத்து வழங்கிய அந்த சிறப்பு செய்திகள், அது நீங்கள் கூட அந்த காணொலியை பார்க்கலாம். அந்த காணொலியில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம், இன்று நான் ஒரு சிறப்பு செய்தியை உங்களுக்கு எடுத்து வைக்க இருக்கின்றேன். அந்த சிறப்பு செய்தி உலக தமிழர் ஒருங்கிணைப்பு அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பை ஏற்றுக்கொண்டுதான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். தேசிய தலைவருடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடியவர்கள் பலர் இப்பொழுது இயங்க ஆரம்பித்து விட்டார்கள். எனவே தேசிய தலைவரின் இருப்பை மையப்படுத்திய செய்தியை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரங்களை கூடிய விரைவில் வெளியிடுவதற்கு தயாராகி கொண்டு இருப்பதாக உலக தமிழர் ஒருங்கிணைப்பு தெரிவித்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது உண்மையிலே அந்த தேசிய தலைவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் மனதிலே ஒரு மத்தாப்பை கொளுத்தி வைக்கக்கூடிய ஒரு விடயம், அல்லது ஒரு சந்தோஷத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விடயம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது முன்பு சொன்னது போல அதற்கான களங்கள் நேரம் வருகின்ற வரை நீங்கள் காத்திருங்கள், இதுவல்ல நேரம் என்று சொல்லப்பட்டது போல இதுவும் ஒரு மாற்றத்தை சொல்லக்கூடிய களமாக அமையுமா என்கின்ற கேள்விகளையும் மனதிற்குள் எழுப்பதான் செய்து கொண்டு இருக்கின்றன. ஒருபுறம் சிங்கள அரசியல்வாதிகள் தேசிய தலைவருடைய செயல்பாடுகளையும் அவர் கட்டியமைத்த அரசியல் சார்ந்த விடயங்களையும் உயர்வாக பறைசாற்றி இப்படி ஒரு தலைவர் தமிழ் மண்ணில் வாழ்ந்தார் என்கின்ற கருத்துக்களை அவர்கள் பதிவிட்டு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் தேசிய தலைவருடைய இருப்பை மையப்படுத்தியும் அவ்வப்போது வருகின்ற செய்திகள் ஒரு பரபரப்பை கூட்டுகின்றன. அதன் பின்பு ஒட்டுமொத்தமான ஒரு அமைதி நிலைக்கு சென்று விடுகிறது. உண்மையிலே அதற்கான களங்கள் என்ன கோணத்தில் பயணிக்கிறது என்பதை குறித்த தேடல் பலர் மனதில் இருந்தால் கூட இப்பொழுதெல்லாம் அவர்கள் சோர்வடைந்து விட்டார்கள். இது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை இதுபோன்ற செய்திகள் சொல்லப்படுவதும் அதன் பின்பு அமைதி கொள்வதும், நாம் தொடர்ச்சியாக இது சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய கருத்துக்களை நாம் எதிர்நோக்கி காத்திருப்பதும் ஒரு மனச்சோர்வை கொடுக்கும் என்கின்ற அடிப்படையில் பலர் இந்த விடயங்களை குறித்த செய்திகளை குறித்து பேசுகின்ற விடயங்களில் கூட ஒரு மனச்சோர்வோடு பயணிக்கக்கூடிய களங்கள் இருக்கின்றன. தற்பொழுது சேரன்மான் தொலைக்காட்சியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விடயம் நடைபெறுவதற்கான களங்கள் இருக்கிறதா? உண்மையைத்தான் அவர் எடுத்து வைத்தாரா? அதற்கான ஆதாரங்கள் வெளியே வருவதற்கான சூழல் அமைந்து விட்டதா? பலர் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அதிசய நிகழ்வு நடைபெறுவதற்கான நேரம் மிக அருகில் இருக்கிறதா போன்ற பல கேள்விகள் மனதிற்குள் எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றன. விடை என்னவோ இன்று வரை காணல் நீராகவே பயணித்துக் கொண்டு இருக்கிறது என்பது வருத்தமான பதிவாக இருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.